ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால் கொலாபரேஷனுங்க. அந்த ட்ராகன் பால் கொலாபரேஷனை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து எப்போ வரப்போகுது, அதுக்கான லீக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக வர போகிற கொலாபரேஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட்டு, ஃபேடட் வில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு OB52 அப்டேட்டில் வந்து இன்னும் பாக்கி இருக்க வேண்டிய கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா 1-2 கொலாபரேஷன் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ரைட்டு, ஃபஸ்ட்டு ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் நம்ம வர இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ரைட்டு, ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ரைட்டுக்கா, ஸ்டூடெண்ட் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஞ்சலிக் ரிங் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு நம்ம கேமுக்குள்ளே இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டோக்கனில் நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறானுங்க. இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு வந்து தனியாக ப்ரீமியம் டோக்கனை வச்சு கொண்டு வரதா சொல்லியிருந்தானுங்க. இப்போ எதுக்காக அந்த மாதிரி கொண்டு வரானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ரீமியம் டோக்கன் கொண்டு வரும்போது யாரும் அதில் வந்து சுத்த மாட்டாங்க. ஸோ இப்போ யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் கொண்டு வரும்போது எல்லாருமே மேபி சுத்த வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டோக்கனும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு 40, 50, நிறைய பேர்கிட்ட 100, 200 கூட இருக்குங்க. ஆல்ரெடி நான் கமெண்ட் பேஜ்லையும் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதேமாதிரி நீங்கள் எவ்வளோ டோக்கன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பேஜில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா நாளை காலை 4 மணிக்கு நம்ம கேமுக்குள்ள வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ யாரெல்லாம் ஸ்பின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமில் அந்த ஏஞ்சலிக் பேண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சலிக் ராயல், லக்கி ராயல் அப்படின்னு சொல்லிட்டு சில பல ராயல்லாம் வந்திருக்கும். நம்ம அதுக்கான வீடியோ வந்து நம்ம நேற்று போட்டிருக்கோம். மறக்கலாம் நம்ம போய்ட்டு நம்ம சேனலில் நேற்றுக்கான வீடியோ வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராஃப்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலாபரேஷன் வந்து கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. அந்த கொலாபரேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த பண்டல் இப்படி தாங்க இருக்க போகுது. நம்ம இந்த யமதர்ம பண்டல் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே HSL இந்த கருப்பு கலர்லேயே கொடுத்துருக்கானுங்க. பேண்ட்டு ஆனால் பேண்ட்டு ஓரளவுக்கு சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்குது. ஷூ பார்க்கும்போது நல்லாயிருக்கு. மூஞ்சியை பார்க்கும்போது தான் பேய் மூஞ்சி மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்படியே ஃபுல் பண்டலை பார்க்கும்போது இந்த யமதர்ம மாதிரியே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கில்லிங் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அதுக்கப்புறமா இப்படி ஒரு லூட் பாக்ஸ், இது பார்க்க பயங்கரமாக இருக்குது. அப்படியே கையெல்லாம் பூமிகளை பொழந்து தலையை இழுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ லுக்வைஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா தான் ஒரு தாம்சனுக்கான ஸ்கின்னு, சிங்கிள் அக்யூரசி, சிங்கிள் ரேஞ்சு, ஒரு நார்மல் பவருக்கான ஸ்கின் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டு, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, பட் இதெல்லாம் வந்து ஒரு குட்டி கொலாபரேஷன் மூலமாக நம்ம கேமுக்குள்ளே வரப்போது. அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு ஸ்கேர்லுக்கான ஸ்கின்னு, டபுள் ரேஞ்சு, சிங்கிள் மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவரில் கொண்டு வரானுங்க. ஒரு நார்மலான பவர். இப்படி ஒரு கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு லக்கி ராயல் வந்து கொண்டு வந்திருப்பானுங்க. கோல்டு ராயல்லையும் இதுலேயே என்ன கொண்டு வந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோடாலிக்கான ஸ்கின்னுங்க, பார்க்கறதுக்கு எலும்பு முள்ளு மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு பைக்கான ஸ்கின்னு, அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு குட்டி கொலாபரேஷன் மூலிமா நம்ம கேமுக்குள்ள வரும். அது இந்த OB52 அப்டேட்டில், இந்த அப்டேட்டில் தான் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆர்ட் ராக்கர் கொலாபரேஷன் நம்ம ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்டல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமாக பார்த்துப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் பண்டலுங்க, பீஸ்ட் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு கருஞ்சிறுத்தை பண்டல்னே சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருப்போம். இந்த பண்டல் தான் நமக்கு வந்து கொண்டு வர போகிறானுங்க. இதுக்கான ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேடரல் ஈவெண்ட்டில், யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் தான் கொண்டு வர போகிறானுங்க. அதை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பண்டல் வைஸ் பார்ப்போம். பேண்ட்டுமே நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே கலர் அடிச்சு தான் கொண்டு வந்திருக்கானுங்க. நம்மகிட்ட ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பண்டல் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டலுங்க. அக்கா பண்டலை பொறுத்த வரைக்கும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே செஞ்சு வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. கூட வந்து ஒரு பூனைக்குட்டி வர மாதிரியும் இருக்குது. பண்டலை பொறுத்த வரைக்கும் நல்லாவே செஞ்சு வச்சிருக்கானுங்க. மொத்தமே பிங்க்கு, பிளாக்கு 2 கலரையும் மென்ஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. ஆனால் ஒரு எஃபெக்ட்டையும் காணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரில் பீட் பண்டலாம், இதுக்கு ஃபீமேல் பண்டல்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அரைவல் அனிமேஷனு, இந்த அரைவல் அனிமேஷன் வந்து நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறானுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அலாக் பீட் கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட்டில் மூலிமா நம்ம வந்து கேமுக்குள்ளே கொண்டு வருவானுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த OB52 அப்டேட்டில் தான் உள்ளே வரப்போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எமோட்டுங்க, இது வந்து வேலண்டைன்ஸ் ஸ்பெஷலாக கொண்டு வருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹார்ட்டெல்லாம் பறக்குது. எனக்கு தெரிஞ்சு வேலண்டைன்ஸ் ஸ்பெஷலாக தான் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, பயங்கரமாக இருக்குது. அப்படியே அந்த கருஞ்சிறுத்தை மண்டையை வந்து கையில் பொருத்தி வச்ச மாதிரி இருக்குது. எஃபெக்ட் வைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெடரல் ஈவெண்ட்டில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபெடரல் ஈவெண்ட்டில் தான் வரதுக்கும் நிறைய சான்சஸும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு M14க்கான கன் ஸ்கின்னு, அந்த கன் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட வந்து ஒரு யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் கொண்டு வரதா சொல்லியிருக்கானுங்க. ஒரு 2 M14 கன் ஸ்கின்னும், அப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்சனுக்கான இன்குபேட்டர் ஸ்கின்னு, அது வந்து நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு க்ளோவால், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கைதிக்கான ஸ்கின்னு, இப்போ கோடாலிக்கான ஸ்கின்னு,
இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அப்படியே கலர் மட்டும் அடித்து வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி கிரெனேட்டுக்கான ஸ்கின்னு இதுவுமே வந்து இந்த கொலாபரேஷன் வந்து கொண்டு வர போகிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்கை போர்டு, இந்த ஸ்கை போர்டும் பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. பேக் பேக்கு சும்மா மரண மாதம் இருக்குது பார்க்கவே. அப்படியே வாயை திறந்து வச்சது கரிஞ்சத்து எப்படி இருக்குமோ அதேமாரி அந்த ரெட் கலர் தாங்க இப்போ இதுக்கு மாசே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வண்டிக்கான ஸ்கின்னு, இந்த ட்ரக்குக்கான ஸ்கின்னுமே கொடுக்க போகிறானுங்க. இந்த ட்ரக்கான ஸ்கின்னும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பேராஷூட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி ஒரே பேராஷூட்டே மாற்றி திருப்பி கொடுக்க போகிறானுங்க. அது வேஸ் நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேனரு, அவத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம இந்த சின்ன கொலாபரேஷன் மூலிமா கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறானுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 15க்கு மேலே இந்த ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே ஒன்றா வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பட் ஆனால் டைமண்டு பிடுங்குற ஈவெண்ட்லேயும் வரும், ஃப்ரீ ரிவார்ட்ஸாகவும் நமக்கு வந்து சிலது வந்து கொடுப்பானுங்க. ஸோ நீங்கள் வந்து டைமண்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த அலாக் பீட் கார்னிவல் ஈவெண்ட்டு நம்மளுக்கு பிப்ரவரி 15க்கு மேலே ஒன்றா கேமுக்குள்ளே கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட் ஐட்டம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. இது அப்படியே குட்டியாக ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சு முடிச்சிருவானுங்க. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15க்கு மேலே இந்த பிஸ்ட்டுக்கான ஸ்கின்னு ஃபேக்டரியில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாசிபிள் டேட்டு இந்த 25ஆந்தேதிங்க. இந்த யூனிவர்சல் டோக்கனுக்கான பாசிபிள் டேட்டு பிப்ரவரி 25 அப்படின்னு தான் சொல்லியிருக்கானுங்க. பட் நாட் 100% கன்ஃபார்மு, ஒரு பாசிபிள் டேட்டு தான் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின் மேட்ருக்குள்ளே போயிடலாம். அதாவது மெயின் மேட்ரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால் கொலாபரேஷன் எப்போ ப்ரோ கேமுக்குள்ளே வரும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த ட்ராகன் பால் கொலாபரேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா OB52 அப்டேட் போயிட்டுருக்கு. OB53 அப்டேட் நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 8ஆம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OB54 அப்டேட்டில் தான் இந்த ட்ராகன் பால் கொலாபரேஷன் வரும் அப்படின்ற மாதிரி வந்து லீக்கர்ஸ் சைட்லேருந்து லீக்ஸ் கிடச்சிருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கென் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் வந்து OB53 அப்டேட்டில் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ ஜூசு கைசன் ஸ்பெஷல் ஈவெண்ட் எப்படி இருக்கோ அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொலாபரேஷனும் இவ்வளோ லாங்காக போகும் அப்படின்றதுக்காக OB54 தான் இந்த ட்ராகன் பால் கொலாபரேஷன் வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஓட்டிங்குமே இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த பண்டல் வேணும், எது அதில் ஃப்ரீயாக வேணும், எதில் டைமண்ட் போடுற ஈவெண்ட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து ஓட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து பாசிபிலிட்டி கிடையாதுங்க. OB54 தான் பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த OB54க்கான அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜூன் மாதம் தான் வரப்போகுது. அதுக்கான ஓட்டிங்குமே போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு நாட் கன்ஃபார்முங்க. OB54 தான் கன்ஃபார்ம் பாசிபிலிட்டி எல்லாமே 200% கன்ஃபார்மு. OB54 தான் இந்த கொலாபரேஷன் வந்து கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறானுங்க. நமக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா OB52லேயே வந்து இன்னும் வந்து ஈவெண்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ இப்போ ஏஞ்சலிக் ஈவெண்ட் போயிட்டுருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலாக் பீட் கார்னிவல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால் இப்போ OB54 தான் வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரைட்டு மக்களை இன்றைக்கான வீடியோ வந்து நான் இதோட முடிச்சிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு மூலம் சந்திக்கிறேன். பை பாய், டாட்டா.